வழிகாட்டும் இறைவன் துணை நிற்பான் என்ற நம் அன்பு தாத்தா மற்றும் அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு நம் குழந்தைகளை அன்னையர்கள் தினமும் வழிநடத்துகிறார்கள். குழந்தைகளை தினமும் காலையில் பள்ளிக்கு அனுப்ப தலை சீவுவது, சீருடை அணிவிப்பது என குழந்தைகளை தயார் செய்கிறார்கள். காலை உணவு ஆர்டியு பொது சமையலறையில் தயார் செய்யப்பட்டு குழந்தைகள் இல்லங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதை அன்னையர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் பரிமாறுகிறார்கள். பள்ளி செல்லும் முன் குழந்தைகள் காலை பிரார்த்தனைக்கு தங்களை தயார்படுத்தி இறை வழிபாடு செய்கிறார்கள். காலை பிரார்த்தனை முடித்து அன்னையர்களுடன் 9 மணியளவில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள். குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பிறகு வீட்டு வேலைகளான வீடு துடைப்பது, துணி துவைப்பது, தோட்ட வேலைகளை செய்வது இன்ன பல பொது வேலைகளை அன்னையர்கள் இணைந்து செய்கிறார்கள். அம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேம்மா என்ற குரலோடு மாலை பள்ளி முடிந்து குழந்தைகள் இல்லம் திரும்புகிறார்கள். வந்தவுடன் தங்களது சிறிய தோட்டங்களுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கிறார்கள். மாலை சிற்றுண்டி முடித்து விளையாட்டு மைதானத்துக்கு குழந்தைகள் அன்னையர்களோடு இணைந்து விளையாடச் செல்கிறார்கள். விளையாட்டு முடிந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டு பாடங்களை அன்னையர்களின் கண்காணிப்போடு சிறப்பாக செய்து முடிக்கின்றனர். இரவு உணவு முடித்து குழந்தைகளுக்கு தினமும் இரவு அரை மணி நேரம் கார்ட்டூன் படங்கள் டிவியில் பார்த்து மகிழ்கிறார்கள். ஒரு குழந்தையின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் பயணம். 13 வயது வரை அன்பும் அரவணைப்பும் நிறைந்த இல்ல பராமரிப்பு. 14 முதல் 17 வயது வரை ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் விடுதி வாழ்க்கை. அதற்கு பிறகு அவர்களின் விருப்பம் மற்றும் திறமைக்கேற்ற உயர்தர தொழில்முறை படிப்புகள். படிப்பு முடிந்து அவர்கள் சொந்த காலில் நின்று வாழ்க்கையில் முன்னேறும் வரை தேவையான அனைத்து ஆதரவும் வழங்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு மட்டுமின்றி திருமணம் வரை ஒரு பெற்றோராக நின்று நடத்துகிறோம். இது வெறும் உதவியல்ல, ஒரு தலைமுறையை உருவாக்கும் பொறுப்பு.